நீரின் வேதியியல் சூத்திரம் என்ன? ஏ O2, பி H2O, சி H2, டி H2SO4. சரியான பதில் பி H2O. சரியான விடை பி. சோகஸ்மெலி. நீர் என்பது 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் வேதிப் பிணைப்பால் இணைந்த ஒரு சேர்மமாகும். எனவே இதன் சூத்திரம் H2O. இது ஒரு பொதுவான கரைப்பானாகச் செயல்படுகிறது. சாதாரண வெப்பநிலையில் நீர் மூலக்கூறுகள் எந்த நிலையில் உள்ளன? ஏ. பிளாஸ்மா, பி. வாயு, சி. திரவம், டி. திண்மம். சரியான பதில் சி. திரவம். 7. சாதாரண அறை வெப்பநிலையில் சுமார் 25 டிகிரி செல்சியஸ் நீர் மூலக்கூறுகள் திரவ நிலையில் காணப்படுகின்றன. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகள் இந்த வெப்பநிலையில் அதை திரவமாக வைத்திருக்க உதவுகின்றன. ஒரு குறிப்பிட்ட பெருமூளை மணலில் ஏற்படும் பாதிப்பு அதன் எதை பாதிக்கிறது? ஏ. செயல்பாடு, பி. அளவு, சி. அடர்த்தி, டி. இரத்த ஓட்டம். சரியான பதில் ஏ. செயல்பாடு. 10. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. பெருமூளையின் ஒவ்வொரு மணலும் ஃப்ரான்டல், பராய்டல், டெம்பரல், ஆக்சிபிட்டல் ஒரு குறிப்பிட்ட பணியை கட்டுப்படுத்துவதால் அந்த மணல் பாதிக்கப்படும் போது அதன் செயல்பாடு ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுகிறது. பார்வை மணல்கள் எதன் ஒரு அங்கமாகும்? ஏ. நடுமூளை, த மிட் பிரெயின், பி. பின்மூளை, த ஹிண்ட் பிரெயின், சி. முகுளம், த மெடுலா ஆப்லாங்கட்டா, டி. சிறுமூளை, த செரிபெல்லம். சரியான பதில் ஏ. நடுமூளை, த மிட் பிரெயின். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. பார்வை மணல்கள் நடுமூளையின் முதுகுப்புறத்தில் அமைந்துள்ளன. இவை பார்வை உணர்வுகளை ஒருங்கிணைக்கின்றன. பாலூட்டிகளில் இவை 4 கோள வடிவ அமைப்புகளாக கார்போரா குவாட்ரிஜமினா காணப்படுகின்றன. எந்த நிலை உணவுப் பொருட்கள் கெட்ட வாசனையை உருவாக்க காரணமாகிறது? ஏ. ஊசிப்போதல், ரான்சிடிட்டி, பி. நொதித்தல், ஃபர்மெண்டேஷன், சி. நீரிழப்பு, டீஹைட்ரேஷன், டி. படிகமாக்கல், கிறிஸ்டலைசேஷன். சரியான பதில் ஏ. ஊசிப்போதல், ரான்சிடிட்டி. சரியான விடை கொழுப்பு மற்றும் எண்ணெய் கொண்ட உணவுப் பொருட்கள் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து ஆக்சிஜனேற்றம் கெட்டுப்போவதே ஊசிப்போதல் என்கிறோம். இதனால் உணவின் சுவை மற்றும் மணம் மாறி துர்நாற்றம் வீசுகிறது. ஒரு வேதிச் சமன்பாடு ஒரு வினையில் ஈடுபட்டுள்ள பொருட்களைக் குறிக்க எதை பயன்படுத்துகிறது? ஏ. வேதியியல் பெயர்கள், பி. இயற்பியல் நிலைகள், சி. வேதியியல் வாய்ப்பாடுகள், கெமிக்கல் ஃபார்முலாஸ், டி. வினை வெப்பநிலை. சரியான பதில் சி. வேதியியல் வாய்ப்பாடுகள், கெமிக்கல் ஃபார்முலாஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒரு வேதி வினையைச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்க தனிமங்களின் குறியீடுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறு வாய்ப்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது வினையில் ஈடுபடும் அணுக்களின் எண்ணிக்கையை சரியாக கணக்கிடவும் சமன் செய்யவும் உதவுகிறது. ஒரு பொருளின் எடையை எந்த சூத்திரம் குறிக்கிறது? ஏ. எடைநிறை புவியீர்ப்பு முடுக்கம், பி. எடைநிறை புவியீர்ப்பு முடுக்கம், சி. எடைநிறை புவியீர்ப்பு முடுக்கம், டி. எடைநிறை புவியீர்ப்பு முடுக்கம். சரியான பதில் சி. எடைநிறை புவியீர்ப்பு முடுக்கம். சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையே அதன் எடை எனப்படும். இது நிறை மற்றும் புவியீர்ப்பு முடுக்கத்தின் Wmg பெருக்கற்பலன் ஆகும். எடையின் சி அலகு நியூட்டன் என் ஆகும். மின்சுற்றுகள் தொடர்பான எந்த குறிப்பிட்ட திறனில் மாணவர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்துகிறார்கள்? ஏ. ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குதல், பி. மின்சுற்றுக் கூறுகளை அடையாளம் காணுதல், சி. சாதனங்களை பழுது பார்த்தல், டி. மின்சாரம் உற்பத்தி செய்தல். சரியான பதில் பி. மின்சுற்றுக் கூறுகளை அடையாளம் காணுதல். சரியான விடை மின்சுற்றுகளைப் பற்றி படிக்கும்போது மாணவர்கள் மின்கலம், சாவி, மின்தடை போன்ற பல்வேறு குறியீடுகளை புரிந்து கொள்கின்றனர். இந்த அறிவைக் கொண்டு ஒரு மின்சுற்றில் உள்ள பாகங்களை சரியாக அடையாளம் காண்பது அடிப்படை திறனாகும். மில்லி ஆம்பியர் வரம்பில் சிறிய மின்சாரங்களை அளவிட பயன்படும் கருவிகளுக்கான பெயர் என்ன? ஏ. கிலோ அம்மீட்டர்கள், பி. மைக்ரோ அம்மீட்டர்கள், சி. மெகா அம்மீட்டர்கள், டி. மில்லி அம்மீட்டர்கள்.
சரியான பதில் டி மில்லி அம்மீட்டர்கள். 2. சரியான விடை டி சோகஸ்மெலி மில்லி அம்மீட்டர்கள் 13 ஆம்பியர் என்ற மிகச்சிறிய அளவிலான மின்னோட்டத்தை துல்லியமாக அளவிட வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவை ஆய்வகங்களில் நுட்பமான சோதனைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. மாணவர்கள் மின்சுற்று தொகுப்புகளுடன் இணைக்க வேண்டிய ஒரு கூறு என்ன? ஏ. ஒரு மின்தேக்கி. பி. ஒரு மின்விளக்கி. சி. ஒரு மோட்டார். டி. ஒரு மின்கலம். சரியான பதில் டி. ஒரு மின்கலம். 1. ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின்னாற்றலை வழங்கும் முதன்மை மூலமாக மின்கலம் பேட்டரி செயல்படுகிறது. மின்கலம் இல்லாமல் மின்சுற்றில் உள்ள மின்விளக்கு அல்லது பிற கூறுகள் இயங்கத் தேவையான ஆற்றல் கிடைக்காது. ஒரு திரவ உந்துவிசை அமைப்பில் எரிபொருள் மற்றும் ஆக்சிகரணியை எரிப்பதற்காக கலப்பதற்கு காரணமான கூறு எது? ஏ. ஆக்சிகரணி தொட்டி ஆக்சிடைசர் டேங்க். பி. முனை நாசில். சி. உட்செலுத்தி அறை இன்ஜெக்டர் சேம்பர். டி. எரிபொருள் பம்ப் ஃபியூல் பம்ப். சரியான பதில் சி. உட்செலுத்தி அறை இன்ஜெக்டர் சேம்பர். சரியான விடை சி. சோகஸ்மெலி திரவ உந்துவிசை அமைப்பில் உட்செலுத்தி அறை இன்ஜெக்டர் எரிபொருளையும் ஆக்சிகரணியையும் மிகச்சிறிய துளிகளாக தெளித்து அவற்றை ஒன்றாக கலக்கிறது. இவ்வாறு கலப்பதன் மூலமே எரிதல் அறையில் சீரான மற்றும் திறமையான எரிதல் நிகழ்கிறது. உலர்ந்த முடியுடன் தேய்க்கப்பட்ட பிறகு ஒரு சீப்பு சிறிய காகிதத் துண்டுகளை ஈர்ப்பதன் மூலம் எந்த கருத்து விளக்கப்படுகிறது? ஏ. நிலைமின்னேற்றம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜிங். பி. காந்தத் தூண்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சி. வெப்ப கடத்துத்திறன் தர்மல் கண்டக்டிவிட்டி. டி. ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரியான பதில் ஏ. நிலைமின்னேற்றம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜிங். 7. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சீப்பை உலர்ந்த முடியில் தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைந்து சீப்பு மின்னேற்றம் பெறுகிறது. இதுவே காகிதத் துண்டுகளை ஈர்க்கிறது. இது உராய்வினால் ஏற்படும் நிலைமின்னியல் விசைக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். ஹென்ரியின் விதிப்படி ஒரு திரவத்தில் ஒரு வாயுவின் கரைதிறனுக்கும் கரைசலின் மீதுள்ள வாயுவின் அழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏ. எது விகிதத்தில் இருக்கும். பி. அடுக்குக்குறி தொடர்புடையது. சி. நேர்விகிதத்தில் இருக்கும். டி. தொடர்பற்றது. சரியான பதில் சி. நேர்விகிதத்தில் இருக்கும். 1. ஹென்ரியின் விதிப்படி ஒரு திரவத்தில் கரையும் வாயுவின் அளவு அதன் மேல் செலுத்தப்படும் அழுத்தத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். அழுத்தம் அதிகரிக்கும் போது அதிகப்படியான வாயு மூலக்கூறுகள் திரவத்தில் கரைகின்றன. பின்வருவனவற்றில் எது சுவாச நிறமி? ஏ. ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின். பி. கரோட்டின் கரோட்டீன். சி. பிலிரூபின் பிலிரூபின். டி. மெலனின் மெலனின். சரியான பதில் ஏ. ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின். 3. ஹீமோகுளோபின் என்பது இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் ஒரு இரும்பு சத்து கொண்ட சுவாச நிறமி ஆகும். இது நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் பணியைச் செய்கிறது. மின்கலத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுத்த ஆச்சரியமான விபத்தில் என்ன சம்பந்தப்பட்டிருந்தது? ஏ. நிலை மின்னியல் சோதனைகள். பி. ஒரு மீனின் உடற்கூராய்வு. சி. ஒரு தவளையின் உடற்கூராய்வு. டி. ஒரு புதிய உலோகத்தின் கண்டுபிடிப்பு. சரியான பதில் சி. ஒரு தவளையின் உடற்கூராய்வு. 6. லூயிகி கால்வானி என்பவர் ஒரு தவளையின் உடற்கூராய்வின் போது அதன் தசை துடித்ததை கவனித்ததே மின்சாரம் பற்றிய ஆய்வுக்கு வித்திட்டது. இதுவே பிற்காலத்தில் வோல்டா மின்கலம் உருவாக காரணமாக அமைந்தது. ஒரு காகித விமானம் முன்னோக்கி நகரும்போது அதன் திசை மாறினால் அதன் அர்த்தம் என்ன? ஏ. நேர்கோட்டு இயக்கம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். பி. வளைவு பாதை கர்வ்ட் பாத். சி. சுழற்சி இயக்கம் ரொட்டேஷனல் மோஷன். டி. அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி மோஷன். சரியான பதில் பி. வளைவு பாதை கர்வ்ட் பாத். 1. ஒரு பொருள் முன்னோக்கிச் செல்லும்போது அதன் திசை தொடர்ந்து மாறினால் அது வளைவு பாதை இயக்கத்தை மேற்கொள்கிறது என்று பொருள். காகித விமானம் காற்றில் செல்லும்போது புவியீர்ப்பு மற்றும் காற்றின் விசையால் வளைந்து செல்கிறது. கண்ணாடித் தகடுகளை உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளியின் மெல்லிய அடுக்கால் பூசுவதன் நோக்கம் என்ன? ஏ. அவற்றை கடத்திகளாக மாற்றுவதற்கு. பி. அவற்றை நெகிழ்வாக மாற்றுவதற்கு. சி. அவற்றை ஒளிபுகுபவையாக மாற்றுவதற்கு.
டி அவற்றை கண்ணாடிகளாக மாற்றுவதற்கு. சரியான பதில் டி அவற்றை கண்ணாடிகளாக மாற்றுவதற்கு. சரியான விடை டி. சோகஸ்மெலி சாதாரண கண்ணாடி ஒளிபுகும் தன்மை கொண்டது, ஆனால் அதன் ஒரு பக்கத்தில் அலுமினியம் அல்லது வெள்ளியை பூசும்போது அது ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மாறுகிறது. ஒரு குவி லென்ஸின் 2 ஒரு பொருள் வைக்கப்படும் போது என்ன வகையான பிம்பம் உருவாகிறது? ஏ. மாய மற்றும் சிறிய பிம்பம். பி. மாய மற்றும் நேரான பிம்பம். சி. மெய் மற்றும் தலைகீழான பிம்பம். டி. மெய் மற்றும் பெரிய பிம்பம். சரியான பதில் சி. மெய் மற்றும் தலைகீழான பிம்பம். சரியான விடை சி. சோகஸ்மெலி ஒரு குவி லென்ஸின் 2 பொருள் வைக்கப்படும்போது பிம்பமானது லென்ஸின் மறுபுறம் 2 மெய் மற்றும் தலைகீழான பிம்பமாக உருவாகிறது. இந்த நிலையில் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமமாக இருக்கும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?